Hi everyone, welcome to VLearn channel. நம்ம இன்னைக்கு 10th மேத்தமெட்டிக்ஸ்ல 10th மேத்தமெட்டிக்ஸ்ல ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற சாப்டர்ல எக்ஸாம்பிள் 1.4 தான் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 1.4 பார்க்கலாமா? ஓகே, எக்ஸாம்பிள் 1.4. எக்ஸாம்பிள் 1.4ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.4ல செட் ஏ கொடுத்துருக்காங்க, செட் பி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? which of the following sets are relation from A to B. ஓகே, A to B க்கு என்னென்ன ரிலேஷனா இருக்கு அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். எது நம்மளுக்கு மொத்தம் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, 3 ரிலேஷன் R1 R2 R3. இது மூணுத்துலயும் நம்ம எது மூணுத்தையும் ஒன்னொன்னா செக் பண்ணணும். இது வந்து ரிலேஷன் ஆஃப் A to B. ஃபர்ஸ்ட் நம்ம ரிலேஷன் ஆஃப் A to B கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். A cross B அப்படின்றது வந்து என்னதுன்னா ஒரு சூப்பர் செட். சப்செட் சூப்பர் செட் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஏ கிராஸ் பின்றது ஒரு சூப்பர் செட்டு, அது வந்து ஒரு கடல் மாதிரி. ஓகே, இப்ப இது வந்து என்னதுன்னா ஆர் ரிலேஷன் ஏ டு பி, ஏ டு பிக்கு இருக்கிற ரிலேஷன். ஓகேவா? இந்த ரிலேஷன் ஆர்ன்றது வந்து அந்த கடல்ல இருக்கிற ஒரு சின்ன ஐலண்ட். ஓகேவா? ஓகே, இப்ப இந்த ஆர்ன்றது வந்து சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு நம்ம சொல்லலாம். புரிஞ்சுதா? இந்த கடல்ல ஒரு சின்ன பகுதி தான் இந்த ஆர். ஓகேவா? இந்த ஏ கிராஸ் பில ஒரு சின்ன பகுதி தான் இந்த ஆர்ன்ற ரிலேஷன், இந்த ஐலாண்ட். ஓகேவா? ஓகே, இதுதான் சப்செட். இது சூப்பர் செட்னு சொல்லுவோம். இத சூப்பர் செட்னு சொல்லுவோம், இத சப்செட்னு சொல்லுவோம். சப்செட்னா அதுல ஒரு பகுதி, சூப்பர் செட்னா அதுதான் ஃபுல், அதுதான் ஃபுல்லா கடலே அதான். ஓகேவா? ஓகே, இப்ப ரிலேஷன் 1 2 3 ஒன்று ஒன்றா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரிலேஷனா தெரிஞ்சுக்கணும். ஒரு செட் 2 செட்டுக்கு நம்ம ரிலேஷன் எழுதுறோம், அந்த ரிலேஷன் வந்து இதுக்கு ரிலேட்டடா இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? ஏ கிராஸ் பி வேணும். ஏ கிராஸ் பி நம்ம எழுதிட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏ கிராஸ் பில இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ், இந்த ஆர்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஏ கிராஸ் பில இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை இல்லைன்னா அது வந்து ரிலேஷன், நாட் ரிலேஷன். ஓகேவா? ஒருவேளை ஏ கிராஸ் பில இல்லாத எலமெண்ட்ஸ் ஏதாச்சும் ஆர்ல இருந்தா கூட அதுவும் நாட் ரிலேஷன். ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆர் ஒன்ல இருந்து இல்ல ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிடலாம். ஏ கிராஸ் பி பாருங்க. ஏ கிராஸ் பி எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் ஏல இருக்க ஏ செட்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் பி செட்ல இருக்க ஒன்னொன்னுத்துக்கும் ஆர்டர் பேஸ் எழுதணும். 3,1 3,7 3,10. ஓகேவா? இந்த ஒரு எலமெண்ட் வச்சு இது மூணுத்துக்கும் ஆர்டர் பேஸ் எழுதணும். கரெக்டா? எழுதலாமா? அதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட். ஓகேவா? 3,1 3,7 3,10 4,1 4,7 4,10. அப்புறம் 7,1 7,7 7,10. அப்புறம் 8,1 8,7 8,10. ஓகேவா? இப்போ ஆர்டர் பேஸ் எழுதியாச்சு, ஏ கிராஸ் பி எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் பி நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போடலாமா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இல்லை R1ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஏ கிராஸ் பில இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ஓகே, 3,7 இருக்கா பாருங்க. இருக்கு. இருக்கா? இருக்கு. 4,7 இருக்கா பாருங்க. இருக்கு. 7,10 இருக்கா பாருங்க. இருக்கு. 8,1 இருக்கா பாருங்க. அதுவும் இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? R1 is a subset of A cross B. ஓகேவா? இந்த கீழே அந்த ஈக்குவல் சைன் மாதிரி போடுறோம் இல்லையா, அது எதுக்குன்னா அந்த ரிலேஷன் வந்து இந்த ஃபுல் ஏ கிராஸ் பிக்கும் ஈக்குவலாகவே இருக்கலாம். ஓகேவா? அந்த சூப்பர் செட்டே ஒரு சூப்பர் செட்டுக்கு ஒரு சப்செட்னு சொல்லலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த ஈக்குவல் டு சைன் போடலன்னா இட் இஸ் அ சப்செட். ஈக்குவல் டு சைன் போட்டு சப்செட் போட்டோன்னா இது வந்து அதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கு. புரியுதா? அந்த இதுக்கு ஓகே சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு தான் ஈக்குவாலிட்டி சைன் போடுறாங்க. இப்படி எழுதணும்னா இட் இஸ் அ சப்செட், வெறும் சப்செட். இப்படி எழுதணும்னா இட் இஸ், அதுல இருக்க எலமெண்ட்ஸும் சேமா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இட் இஸ் சப்செட். Therefore, R1 is a subset of A cross B. Therefore,
R1 is a relation from என்ன relation from A to B. ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன சொல்றாங்க? R2 பாருங்க, R2ன்றது செகண்ட் ரிலேஷன். ஓகே, R2 3,1 இருக்கா? 3,1 இருக்கு. 3,1 இருக்கு. 4,12 இருக்கா? 4,12 நம்ம ஒன்று எழுதவே இல்லையே, அப்புறம் எப்படி இருக்கும்? இல்ல, 4,12 இல்ல. ஓகே, அப்ப A கிராஸ் B ல இல்லாத ஒரு எலிமெண்ட் R2ல இருக்கு. அப்பனா இட் இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் A கிராஸ் B. அதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? A கிராஸ் Bக்கு சப்செட்டா இல்லாதனால இது R2ன்றது நாட் ரிலேஷன் ஃப்ரம் A to B. புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுதா? ஓகே, எழுதுங்க. எப்படி எழுதணும்னா 4,12 பிலாங்ஸ் டு R. இது வந்து பிலாங்ஸ் டுன்னு சொல்லுவோம். பட் R2, ஓகேவா? பட் 4,12 நாட் பிலாங்ஸ் டு, இது வந்து நாட் பிலாங்ஸ் டுன்னு சொல்லலாம், A கிராஸ் B. ஓகே, நமக்கு என்ன தெரியுது? therefore R2 is not a subset of A cross B. அதனால therefore R2 is not a relation from A to B. ஓகேவா? A to B. from A to B. ஓகேவா? இப்போ தேர்ட் சப்டிவிஷன் போயிடலாமா? போயிடலாம். தேர்ட் சப்டிவிஷன் போயிடலாம். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, R3யா? பாருங்க, R3ல 3,7 இருக்கு. அந்த 3,7 வந்து இதுல இருக்கான்னு பாருங்க. இருக்கு, 3,7 இருக்கு. நெக்ஸ்ட் 10,4 இருக்கா? இருக்கு. சாரி 4,10, சாரி 4,10. அப்புறம் 7,7 இருக்கா? இருக்கு. 7,7 இருக்கு. 7,8 இருக்கா? 7,8 இருக்கா? இல்லையே, 7,8 இல்ல. 8,11 இருக்கா? 8,11 இல்லையே. 8,7 இருக்கா? 8,7 இருக்கா? இருக்கு. ஓகே, 8,10 இருக்கா? 8,10 இருக்கு. ஓகே, அப்ப நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இல்ல? 7,8ம் 8,11ம் இல்ல. அதனால இந்த R3 வந்து நாட் அ சப்செட் ஆஃப் A cross B. therefore it is not a relation to A from A to B. not a relation from A to B. ஓகேவா? ஓகே, பாருங்க எப்படி எழுதணும்? 7,8ம் 8,11ம் belongs to R3, but 7,8ம் 8,11ம் not belongs to A cross B. அதனால therefore R3 is not a subset of A cross B. not a subset of A cross B. ஓகேவா? ஓகே, not a subset of A cross B. A cross B. Okay, therefore R3 is not a relation from A to B. ஓகேவா? not a relation from A to B. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், not a relation from A to B. புரிஞ்சுதா? யாருக்காவது புரியாம இருக்கா? புரியாம இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, கேளுங்க, சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நாங்க இருக்கோம். டு பி. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம 3 சப்டிவிஷனை பார்த்தாச்சு. எக்ஸாம்பிள் 1.4 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ.